ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். வெல்கம் டு Rjcornor. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது, எல்லா ரெஸ்டாரண்ட் போனாலும் அந்த மெனு கோடில் பார்த்திங்கன்னா இந்த பள்ளிப்பாளையம் சிக்கன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை தான் நம்ம வீட்டில் ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்காங்க. நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இனி 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் கடுகு, இது எல்லாம் சேர்த்து கொடுத்துடலாம். இது பொரிஞ்சு வந்ததும் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து கொடுத்துடலாம். இனி ஒரு சின்ன துண்டு இஞ்சியை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி ஒரு 7 பல்லு பூண்டையும் சேர்த்துக்கோங்க. அதுவும் குட்டி குட்டியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இனி இதோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். ராஸ்மெல் போனது ஒரு 5 வரமிளகாயை இதே மாதிரி கட் பண்ணி சேர்த்து கொடுத்துடலாம். சிக்கனுக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் சேர்த்து கொடுத்துடலாம். நீ சேர்த்து கொடுத்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு திரும்ப மூடி வச்சு குக் பண்ணலாம். ஏன்னா நம்ம இதில் அந்த ஊற்றின எண்ணெயில் தான் நம்ம வதக்கிட்டு இருக்கோம். இது எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்ற போகிறதில்ல. ஏன்னா நம்ம சிக்கன்லேருந்து வர அந்த தண்ணியில் தான் நம்ம இதை வேக வைக்க போகிறோம். இனி இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியண்டான தேங்காவையும் இதே மாதிரி நீள நீளமாக குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனில் ஸ்பெஷலே இந்த தேங்காய் தான், அது சூப்பராக இருக்கும். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுடலாம். தேங்காய் போட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இனி ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே அது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆஃப் குக் ஆகிட்டு அதில் தண்ணி எல்லாம் சிக்கன்லேருந்து ரிலீஸ் ஆகிருக்கும். இனி திரும்பவும் மூடி வச்சிடலாம். இனி ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுட்டு திருப்பியும் நம்ம அதை ஓப்பன் பண்ணி இப்போ நம்ம தண்ணி எல்லாம் கொஞ்சம் நல்லா வற்றி வந்திருக்கு. சிக்கனும் நல்லா சூப்பராக குக் ஆகி வந்திருக்கு. இனி கொஞ்சம் கூடி தண்ணி இருக்கிறனால நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஸோ அந்த தண்ணியும் இனி சீக்கிரமாக வற்றி வந்துடும். ரொம்ப பிடிச்சது சிக்கன் சூப்பராக இருக்குது. அண்ட் அதை விட ரொம்ப சூப்பராக இருக்குது அதில் போட்டிருக்கிற அந்த குட்டி குட்டி தேங்காய் பீசஸ்ஸு. ஸோ நீங்களும் வீட்டில் இந்த பள்ளிப்பாளையம் சிக்கனை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் 3 ஆப்ஷன் இருக்கும், ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணுங்கள்.